நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். தேவன் ஒரு மனிதனை அறிந்து கொள்ளும் பொருட்டு அவனது ஒரிஜினல் சுய ரூபம் என்னவென்று அறியும் பொருட்டு சோதித்து அறிகிறார். நாம் எசேக்கியா ராஜா குறித்து பார்க்கும்போது, தேவன் எசேக்கியா ராஜாவுக்கு நீண்ட ஆயுளை தந்து மிகுதியான பொன் வெள்ளி தந்து சோதிக்கிறார். இது நிமித்தம் எசேக்கியா ராஜா மன மேட்டிமை அடைகிறான் என்று 2 நாளாகமம் புஸ்தகம் 32:25 வசனத்தில் வாசிக்கலாம். கடைசியாக தேவன் எசேக்கியாவை கைவிட்டு விட்டார் என்று 2 நாளாகமம் 32:31 வசனத்திலும் வாசிக்கலாம். தேவன் அநேக ஆசீர்வாதங்களை தந்து சோதித்தார். ஆனால் இச்சோதனையில் அவன் தோல்வியடைந்து 4ஆம் தலைமுறை யூதா கோத்திரத்தார் சிறையாக கொண்டு போகப்பட்டுவிட்டனர். எங்கே? பாபிலோன் தேசம். அதேபோல் சாலமோன் ராஜாவையும் திரளாய் ஆசீர்வதித்தார். தேவன் தந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் தனது புகழ்ச்சிக்காகவே செய்தான். இவனது குமாரன் காலத்தில் இஸ்ரேல் தேசம் 2ஆக பிளவுபட்டு விட்டது. ஆனால் நாம் தாவீது குறித்து பார்க்கும்போது, ஆரம்பத்திலே உலக ஆசீர்வாதங்களை கொடாமல் பின்பு திரளாக யாவற்றையும் தந்தார். தாவீதோ தேவன் தனக்கு தந்ததான உலக ஆசீர்வாதத்தில் நாட்டம் கொள்ளாமல் தாழ்மையாய் தேவனுக்கு மிகவும் பிரியமாய் எல்லா நேரங்களிலும் தேவனையே முன்வைத்து வாழ்ந்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது மிக மிக கவனமாக தாழ்மையுடன் காணப்பட வேண்டும். எசேக்கியாவைப் போல, சாலமோனைப் போல தேவன் அநேக ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தந்து சோதிப்பார். எதற்காக? அவனது உள்ளான இருதயத்தின் உண்மையான அந்த ஒரிஜினல் சுய ரூபம் அறியும்படியாக சோதிக்கிறார். ஆனால் இந்த 2 ராஜாக்களுமே தங்கள் மன விருப்பத்தின்படி ஜீவித்தார்கள். தேவனும் அவர்களை கைவிட்டு விட்டார். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தனது எல்லா வித ஆசீர்வாதங்களினாலும் மனத்தாழ்மையும் தேவனையே முன்வைத்து அவன் வாழ்ந்தான். நீங்களும் உங்களது எல்லா சூழ்நிலைகளும் தேவனிடம் மனத்தாழ்மையாய் ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சந்ததியின் ஆசீர்வாதம் குறித்து மிக மிக கவனமாயிருங்கள். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். God bless you.